நகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சந்தித்து தேர்தல் முடிவுகள் குறித்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, ஒரு 90% முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஊர் ரெண்டு பட்ட கூத்தடிக்கு கொண்டாட்டம், எதிரணியில் இருப்பவர்கள் சிதறுண்டால் திமுகவுக்கு கொண்டாட்டம். இதுதான் நான் உணர்ற தேர்தலாக பார்க்குறேன். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி அப்படின்னா கம்பேர்ட் டு டிஎம்கே, ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி. அதை நம்ம மறுக்க முடியாது. சாலிலான ஓட்டுகளை வைத்திருக்கிற கட்சி அதிமுக. இவங்க கூட்டணி மெகா கூட்டணி, அவர் ஒரே ஒத்த கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, பெரியார் கூட்டணி, சிறியார் கூட்டணி, அப்படிலாம் ஏதாவது ஒரு பேரில் இவங்க பெய்டு கூட்டணி தான் இது. ஏன்னா ஒரு தூய்மையானவர்கள் சும்மா அந்த இந்த கம்யூனிஸ்ட்காரனை பன்னு டீ கட்சின்னுவாங்க, பன்னு ரொட்டி கட்டின்னுவாங்க. ஒரு டீயை குடிச்சு ஒரு பண்ணை தின்னுட்டு இயக்கம் நடத்தி கொண்டு இருந்த மக்களை காசு வாங்கி அமுக்க வச்சாம்பார். 10 கோடி 5 கோடி திருடுனாங்க அப்படின்னு ஒரு திருட்டு பட்டத்துக்கு ஆளாக்கின கட்சி. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சமீபத்தில் காசு வாங்கினதெல்லாம். ஆமாம், அது திமுக சொன்ன பிறகு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ பதுக்கிற மனநிலையில் கம்யூனிஸ்ட்காரர்கள் இருந்தார்கள்ல, அந்த பழிபாவத்துக்கு அவங்கள ஆளாக்கிட்டாங்களே. இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி தேர்தல் எங்கேயாவது ஏதோ முன்ன பின்ன ஏதாவது செலவுகளும் காசு வாங்கினு தவிர இத்தனை கோடிக்கணக்கில் இவங்க வாங்குவாங்களே. அதாவது இந்த ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வர வைக்கிறது, வர வச்சு தப்பிச்சு போகக்கூடாது. நீ தானே என் கூட சேர்ந்த அப்புறம் என்ன ரொம்ப யோகிய மாதிரி பேசுகிற. திமுக கூட்டணிலே இருந்தாலும் கம்யூனிஸ்ட் நிற்கிற தொகுதியில் காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தூய்மை கட்சியை தான் கம்யூனிஸ்ட்டை பார்த்தாங்க. இல்லைங்க, அதாவது எளிய மக்களின் நம்பிக்கை கம்யூனிஸ்ட் தாங்க. போய் சொன்னா அண்ணன் வந்துடுவார், சும்மா ஒரு சைக்கிள் எதிர்மானோட சைக்கிள் ஏறி வந்துடுவார் கம்யூனிஸ்ட்காரு, அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கேயும் ஆமாப்பா இவங்க எப்போ பார்த்து இந்த வரட்டை சித்தாந்தே பேசி பிடிச்சி நடுவானுங்கப்பா அப்படின்ற ஒரு பெயர் இருந்த கட்சிக்கு இவனுங்களும் எங்களை மாதிரி தாயா கொடுத்தா வாங்கிக்குவானோ, வெளியில் கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் மாறிட்டாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி திமுக சட்டமன்றத்தில் ஜெயிப்பதற்கு காரணம் பணம். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த பணம். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் ஆட்சியில் செய்கிற எந்த விஷயத்தையும் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கும் பணம், தப்பு செய்கிறதுக்கும் பணம், தப்பு செய்கிறத கண்டுக்காமல் இருக்கிறதுக்கும் பணம் கொடுத்து அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் முரண்பட்டு நிற்கிறது. என்னை பொறுத்தவரை பிஜேபியோட கொள்கை அதிமுக கொள்கை நாங்கள் 2 பேரும் வேற வேற அப்படிலாம் இல்லை. அந்த கட்சியின் தலைமையோடு இவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு. இவங்க ஒரு பழிப்பாவத்துக்கு இல்லை திரும்பவும் பிஜேபியோட கூட்டணி நின்னால் நமக்கு இஸ்லாமியர் வாக்கு நமக்கு வராது அப்படின்னு இவங்க பண்ணாங்க. ஆனால் சாலிடாக ஒரு பெரும்பான்மை மக்களின் ஓட்டு வரும். இப்போ எந்த இஸ்லாமியருங்க, அதாவதுங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இஸ்லாமியருக்கு ஆதரவாக திமுக நிற்குது அப்படின்னா அதை நம்புவதற்கு இஸ்லாமியர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் இந்த 3 வருட ஆட்சியில் எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா நீதிமன்றத்தில் போய் ஏங்க ரொம்ப நாள் சிறையில் இருக்காரு, உடம்பு சரியில்லை, இவரை ரிலீஸ் பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போனால் நீதிமன்றத்தில் போய் திமுக என்ன சொல்லுது, இல்லை இவர் வந்தாருன்னா சார் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இவர் வந்தாருன்னா இங்கே இருக்கிற இஸ்லாமிய அந்த நபர்கள் இவங்க மேலவைகளில் பேசுவாங்க, பேசுனாங்கன்னா இவரோட உயிருக்கு ஆபத்து. சில ரவுடிங்க என்ன பண்ணுவானுங்க, கொஞ்சம் ஒரு சிக்கமாக இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டாங்க, எதிர்பார்த்து இவங்களை தேடுதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு புட்டப் கேஸை போட்டுன்னு போய் உள்ளே போய் ஒரு 2 மாதம் உட்காந்துரும். அதுக்குள்ளே இதை பேசி கீசி காம்ப்ரமைஸ் பண்ணுறதா என்ன எது இல்லை, அங்கேருந்து வேறு ஏதாவது நம்ம பிளான் பண்ணுறதா அப்படின்னு சிறைக்கு போயிடுவாங்களே. அந்த மாதிரி இவர்கள் வெளியே வந்தால் இவருக்கு உயிருக்கு ஆபத்து, அதாலே இவர்களை சிறையிலே நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு எந்த கவர்மெண்ட்டாவது போடுமா? ஏங்க அவனே சாவ கிடக்கிறான், ஏதோ கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் வீட்டோடு இருந்துட்டு சாகும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு போட்டவங்க அதுக்கப்புறம் இப்படி அஃபிடேவிட் போட்டு திரும்ப எப்படி இஸ்லாமியரை போய் ஏமாற்ற முடியும்? ஆகவே இந்த தேர்தலில் அதிமுகவும் பிஜேபியும் நின்று இருந்தா என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 15க்கு 15 அடிச்சிருப்பாங்க, 50-50 அடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 20 இவங்களுக்கு 20 வந்திருக்கும். அதை வரவிடாம இந்த விஷயத்தை கூர்மைப்படுத்தியது திமுக தான். இவங்க அதிமுகவை ஒரு பொருட்டாவே பார்க்காம அதற்குள்ள சில விஷயங்களை செஞ்சாங்க. நீங்கள் ஏற்கனவே என்னங்க திருச்சி மாநாடுலாம் கூட திமுக கொடுத்து தான் அந்த மாநாட்டை நடத்தினா ஒரு பேச்சு அடிபட்டது. அப்போ இந்த பிஜேபி தலைமைக்கும் அதிமுகவும் இருக்கிற
அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தானே பெருசுபடுத்தி இன்றைக்கு உன்னால நீ கட்ட என்னால் நான் கட்டுன்ற அளவில் இன்றைக்கு வந்து 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இல்லை நீங்கள் ஆனால் சொல்லும்போது 2020 வந்திருக்கலாம், ஒரு 50% வந்திருக்கலாம். ஆனால் திமுக கடந்த 3 ஆண்டு ஆட்சி கால ஆட்சியில் வந்து பயங்கரமான பல குற்றச்சாட்டுகள், வேங்கையில் பிரச்சாரம் இருக்கட்டும், வேங்கையில் பிரச்சனையிலேருந்து விழுப்புரத்தில் அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டது, அப்புறம் வந்து கஞ்சா வழக்கு, கஞ்சா சம்மந்தமான பிரச்சனைகள், இப்படியே தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் வந்து திமுக ஆட்சியில் இருக்குது. ஆனால் மீண்டும் மக்கள் வந்து திமுக தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லை, நீங்கள் எப்படி மீண்டும் மக்கள் வந்து இது திமுகவின் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றி? 40 தொகுதியும் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அவங்க 40 தொகுதியும் சாலிடாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒன்றும் வந்து இவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னு ஒன்றும் வரல. ஒரு மேக்சிமம் ஒரு 40ன்னு வைப்போம். 40% வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா கூட்டணியும் அது இது சேர்ந்து ஒரு 40%. அப்போ 60% ஆகுது. 60% எதிரானது தானே. ஆமாம். நீ 51க்கு வா, இல்லை 55க்கு வா, நீ செஞ்ச சாதனைக்கு உனக்கு கிடைத்த வெற்றின்னு இதை நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பிஜேபி ஓட்டு, அதிமுக ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு, இது எல்லாமே திமுகவுக்கு எதிரான ஓட்டா இல்லையா? திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். ஆனால் இங்கே ஜெயிச்சது யாருங்கிறது தானே விஷயம். இங்கே யாரு எம்பி ஆனோ அப்படிங்கிறது தான் விஷயம். அது சரிதான், அதனால் நீ கொண்டாடிக்கலாம். ஆனால் அது உண்மையான வெற்றியா? இதே வெற்றி இப்போ இந்த கூட்டணி அடுத்த தேர்தலில் மாறுது. இப்போ இந்த வெற்றி உனக்கு நிலைக்குமா? அப்போ இது வந்து உங்களால் பெற்ற வெற்றி இல்லை, எதிராளிகளால் பெற்ற வெற்றி தான் இது. அதாவது இவங்கெல்லாம் தனித்தனியா இருந்ததுனால இவங்க ஜெயிச்சாங்க. இல்லைனாங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வாக்குறுதி இருக்குங்க, நிறைவேறாத வாக்குறுதி. நிறைவேறாத வாக்குறுதி தான் சும்மா தேர்தலில் சொல்கிற வாக்குறுதி இல்லை. ஒவ்வொருவனுக்கும் என்ன தேவைன்னு பார்த்து ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு 2 மாதம் கரண்ட்டை 1 மாதம் கரண்ட்டாக நீங்கள், அப்புறம் படித்தவனுங்களாம் வேலை, நீங்கள் ஒரு 1.25 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவோம். நீங்கள் ஒரு 10,400 SC ST பேக்லாக் வேக்கண்ட்டை போடுவேன்னு சொன்னீங்க. சம வேலைக்கு சம ஊதியம்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து இந்த பகுதி நேர ஆசிரியெல்லாம் எடுத்துகிட்டு முழு நேர ஆசிரியராக வைப்பண்ணுவீங்க. அப்புறம் வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து நியமிக்கப்பட்ட அந்த நர்ஸுகளை வந்து செவிலியர்களை பர்மனண்ட் ஆக்குவேன்னு சொன்னீங்க. இப்படி பல வாக்குறுதிகள். மக்கள் நல பணியாளர் 13,000 பேர் திரும்பி அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் போடப்பட்டதுங்க. ஆமாம், ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு என்ன பண்ணாங்க, ஒரே நல்லத்தி கிடாச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அது வந்து கட்சிக்காரங்க இவங்களா பாட்டு நியமனம் பண்ணது. அது அதால என்னடா உங்க ஆளுங்களா போட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்தாங்கல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் நல பணியாளர்கள் நாங்கள் வந்தோம்னா திரும்பவும் மக்கள் நல பணியாளர்கள் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா அதிமுக ஆட்சிகள் இருந்து அப்பயும் நம்பிக்கையா இருந்தாங்க. திமுக வந்தாங்கன்னா நமக்கு வந்து சீட் போடுவாங்க. அதுதான் ஒவ்வொரு தேர்தல் வரைக்கும் மக்கள் நல பணியாளர் நாங்கள் வந்த உடனே மக்கள் நல பணியாளர்களை திரும்பவும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம், திரும்பவும் வேலையில் வைப்போம்னாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்பா உங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் வந்தோம், நீங்கள் தேர்தலில் ஒரு தேர்தலையும் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்தால் வச்சுருவோன்னு, எங்களை பார்த்து எதுனா கருணை பண்ணுமான்னு கலைஞர் ஆட்சிக்கடியாக போய் நைட்டு முழுக்க உட்காந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு குண்டு கட்டா தூக்கி போய் அங்கேயே போட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த பார்வையற்றவர்கள் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க சார். சார் அவங்களை கொண்டு போய் கிளம்பாக்க எங்கேயும் ஒரு காட்டில் கொண்டு போய் இந்த நாய்க்குட்டியை அதை பூனை குட்டில் எதை வெளியே விட்டுருவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மனிதாபமே இல்லாமல் கொண்டு போய் போட்டாங்களே. இப்போது இத்தனை வாக்குறுதிகளை படித்தவர்கள், இத்தனை வாக்குறுதிகள் நமக்கான ஒன்று, நம்ம பாயிண்ட் 13, நம்மது 14, நம்மது 15 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே ஓட்டு போட்டிருப்பாங்களே, பலனை எதிர்பார்த்தாங்க. அவங்க 3 வருஷத்தில் இது நடக்காத போது திரும்பவும் இவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, இஸ்லாமியர் உட்பட. அப்போ இந்த வெற்றிங்கிறது எதிராளிகளால் உங்களுக்கு தரப்பட்ட வெற்றி, திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. திமுகவுக்கு வச்ச வெற்றியே இது கிடையாது. இல்லைன்னா ஏங்க நீங்கள் உங்கள் வேட்பாளர்களே ஊருக்குள்ளே போக முடியலைங்க. இப்போ தமிழ்நாட்டை 2ஆக பிரித்தோம்னா இந்த பக்கம் நாம் சென்னையில் எப்படி அனுபவிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் எப்படி மழை வெள்ளத்தால் எப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரியும். கடைசி நிமிஷத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற கலெக்டர் சொல்லார், நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் ஏற்றி அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு விவோ கிட்ட சொல்கிறாரு. ஏன் உங்க ஆராய்ச்சி சொல்லியா, அவர் சொல்லியா, தாசிதார் சொல்லியா, என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, என்னை காலி பண்ணுங்கன்றார். அப்போது அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க. எந்த வித ஒரு முன்னேற்பாடும் நீ செய்யலை. அதே மாதிரி சென்னையில் நீ 4,000 கோடி நீ செலவு பண்ணேன்ன, ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே வராதுன்னு சொன்னேன். உன் பேச்சை கேட்டு தான் நாங்கள் இருந்தோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேர் அவன் எங்கன்னா போய் தங்கியிருப்பான்ல, இப்போ மழை வரப்போதாமான்னு. அப்போ இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலேயே திருப்பி ஓட்டு போட்டு போனா
நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போடல, அது பாஜக, நாம் தமிழர், அதிமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் ஒண்ணு சேர முடியாதுல்ல. நீங்க சொல்ற திமுகவுக்கு எதிராக இவங்க ஒண்ணு சேர்றதுக்கு இல்லை வாய்ப்பே சார், கிடையாது. ஒன்று சேரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ விஜயகாந்த் வந்துங்க, நல்ல உரம் கெட்ட உரம் ஏதோ வந்து ஏடிஎம்கே கூட பழம் நடுவி பாலில் விழுந்தாங்க, அப்புறம் ஏதோ சாக்கல்ல விழுந்துச்சுலாம் கதை சொன்னாங்க, எங்கேயோ விழுந்து ஜெயிச்சுது. இப்போ ஜெயிச்ச பிறகு விஜயகாந்த் அதிமுகவோட ஒத்துமையா இருந்தாரா? இல்ல, அனுசரிச்சு போனாரா? எதிர்க்கட்சியா தான் இருந்தாரு. எதிர்கட்சியா இருந்தாரு, நேர் எதிராகவும் நேர் இருந்தாரு. எதிராகவும் இருந்தாரு. அப்போ அதை மாதிரி நீங்க தனித்தனி சின்னத்தில் நிற்க போறீங்க. என் சின்னத்திலே நிற்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு எவனும் கேட்க போறதில்ல. எல்லாரும் பெரிய கட்சி, தன்மானம் உள்ள கட்சிகள். அப்படிங்கிற போது தேர்தலுக்காக ஒரு கூட்டு நின்றுட்டு அப்புறம் அவன் வேலையை அவன் இல்ல, பார்க்க. இதுல இன்னொரு சிக்கல் இருக்குல்ல, என்னன்னா தேமுதிகவுக்குன்னு ஒரு தனியான கொள்கை கிடையாது. இங்க பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதிமுகவுக்கும் கொள்கை இருக்கு. சரி, அப்ப அவங்க ஒண்ணு சேர்றதுல சிக்கல் இருக்குல்ல சார். நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம்ல, கூட்டணி வேறு கொள்கை. கொள்கை வேறுன்னு சொல்றோம்ல, எதிராளியே வீழ்த்தணும். இப்ப நீங்க இப்ப நாம் தமிழர் இந்த தடவை கொஞ்சம் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆமா. இப்ப இவங்க யார் கூடயாவது ஒரு கூட்டு வச்சு, சார் அவனை நீ நல்லவன்னு சொல்ல வேணாம், நாங்க ஒன்னா நிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும், எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றோம். இல்லைங்க நீங்க வந்து அவர் நேற்று வரைக்கும் இப்படி திட்டுந்தீங்கன்னா, ஆமா இதை விட பெரிய வந்து அரக்கன் அவன் தான், அவனை நம்ம ஒழிக்கணும், போடுங்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் சட்டமன்றத்தில் போய் பேசுவதற்கும் வெளியில 50 பேர் கத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல அதுல இருக்கு. ஆனா 3 பேருமே ஆளாளுக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் இருக்காங்கல்ல. இல்ல அது அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சுல, உன்னை நம்பி நான் கட்டேன், என்ன நம்பி நீ கட்டணம் ஆகி போச்சு. ஆமா. இப்போ இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுக இந்த 2 வருஷத்துல அதிமுக எப்படி உனக்கு கழுவி ஊத்த போறானுங்க பாருங்க. 2 வருஷத்துல ஒண்ணுமே வரல, நீ 3ஆவது இடத்துல வந்துட்ட, நீ 2ஆவது இடத்துல இவங்க வந்துட்டாங்கன்னு அவங்க பேச, நீங்க 3ஆவது இடத்துல இவங்க பேச, இல்ல நீ 4ஆவது இடத்துல இவங்க பேச. அப்போ இந்த நாட்டுல திமுக, தமிழ்நாட்டுல திமுகவை தவிர மிச்சம் எல்லா கட்சியும் வேஸ்டா? இல்ல எல்லா கட்சியும் மக்களால் புறக்கணிக்க வேண்டிய கட்சியா? இவங்க மட்டும் யோகியமா? அப்போ தேர்தலுங்கிறது இங்க அப்படிதான் இருக்கு. நீங்க 67 கிட்டத்தட்ட ஒரு 70 வருடம் கழிச்சு தானே சார் 31 லட்சம் பேர் வந்து காசு வாங்காம ஓட்டு போட்டுருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் சாராய கேன் தான் வரும். இந்த தேர்தல் அன்னைக்கு சாயந்தரம் அப்படியே ஊரை திரும்பி பார்ப்போம், ஐயோ என்னையா பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கேனை காணும் அதை காணும். அப்போ 5 லிட்டர் கேனாக இருக்கும், கருப்பு கேன். எங்கேயா காணும், ஐயோ பக்கத்து ஊரில் வந்துடுச்சான், இங்கே வந்துடுச்சான், என்ன நாங்களாம் என்ன கேவலமா, காலனிலாம் கேவலமா, அதை கொடுக்கக்கூடாதான்னு வாங்க. வெறும் சாராயத்துக்கு ஒரு கேனு, ஒரு 5-6 கேன் வரும்னு வச்சுங்க ஒரு ஊருக்கு. நல்லா பொறுப்பாளர்லாம் நல்லா குடிப்பாங்க. இவனுக்கு எவன் திமுக ஓட்டு போகணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, இல்லை அப்படியே வச்சிருந்து ஓட்டு போட்டு வந்த உடனே கொடுப்பாங்க. சார் இதுதான் சார் தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறையாக இருந்தது. இப்போ இன்னும் எங்கள் ஊருக்குலாம் காசு வரல. ஆமாம், அது கௌரவ பிரச்சனையா பார்க்குறேன். எனக்கு கொடுக்கலங்கிற கௌரவ பிரச்சனையை பார்க்குறேன். இன்னும் நாங்களாம் அவ்வளோ கேவலமா? அப்படி சாலை மறியல் பண்ணுறாங்க. எங்க பொறுப்பாளருக்கு போன போட்டியோ என்ன காசு வரல, எங்கள் ஊர் பக்கம் வராதிங்கன்னு சொல்றது கூட சண்டை நடக்குது, சாலை மறியல் நடக்குது. சார் நாங்கள் எனக்கு இயர் ஞாபகம் இல்லை, விளாத்திக்குளத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அப்போ என்ன பண்ணோம், சரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், பறையர் ஓட்டு பறையருக்கு அப்படின்னு பேம்லெட் போட்டு ஒரு முத்துப்பாண்டின்ற ஒரு தம்பியை அந்த தேர்தலில் நிற்க வைக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நேரடியாக நானே போய் நிற்கிறேன் சார் அங்கே. சார் இவன் என்ன சொல்கிறான் ஒரு இடத்துல, நோ என்னண்ணா இப்போ வந்துட்டீங்க, கொஞ்சம் போய் அந்த கோயிலாண்ட இருக்குண்ணா, இப்போ தானே காசு கொடுக்க வந்துக்கிறாங்க. சார் காலனியில் பறக்குடியில் வேற என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ நாங்களாம் பறையர் ஓட்டு பறையருக்குன்னு நிற்கிறீங்க, ஜெயிக்க வைக்கலாம் கூட நினைக்கலாங்க. இல்லைங்க அவன் என்னங்க நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுங்க. பறையர் ஓட்டு பறையர்னா பறைய மட்டும் தான் போடுவான், அதிலும் பறையன்னு சொல்லாத பல பேர் இருக்கிறான், அவனும் போட மாட்டான். ஒரு டெஸ்ட் நம்ம அதாவது எவ்வளவுதான் இருக்குன்னு வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு முதல்ல சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நம்மால் கொஞ்சம் இப்போ விவரமா கொஞ்சம் இப்போ நல்லா தானே இருக்கிறோம். சரி இந்த சாதி உணர்வுல எவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு ஒன்று போட்டேங்க. இவன் என்கிட்டே வந்து சொல்கிறாங்க, என்ன கொஞ்சம் அந்த கோயிலாண்ட இருக்குண்ணே, இப்போ தானே காசு கொடுக்க வர போகிறாங்க, வந்த பிறகு வாங்கினேன். அப்போ ஒரு சொந்த சாதி நம்ம அண்ணன் நாளைக்கு உனக்கு ஒரு அட்ராசிட்டி செத்தா நாங்கள் தான் வரணும். இந்த மாதிரி இயக்கங்கள் தான் வந்து நிற்கும். அப்போது என்கிட்டே நேரடியாக அவன் சொல்கிறான். அப்போ இவன் என்ன மனநிலைக்கு வந்துட்டான். அதாவது நம்ம அக்னி ஆரம்பம்னு ஒருத்தர் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், ஆத்தால கூட்டி விட்டு காத்தால நாஸ்டா பண்ணுறதுக்கு பல பேர் தயாராகிட்டான். அதே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தால் கூட சார் எதாச்சும் உண்மை அதுதானே.
நீங்கள் இந்த ஓட்டுங்கிறது ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து வரி கட்டுவன் மட்டும்தான் ஓட்டு ஆமா. நிலைமை இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் எளியவனுக்கும் ஓட்டு வரணும், எளியவன் தன்னை ஆள்பவனை தானே தீர்மானிக்கிற இடத்துக்கு வரணும்னு அந்த ஓட்டை போராடி வாங்கி கொடுத்தாரு சார். சார் அந்த ஓட்டை இவங்க 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் பல இடங்களில் 250 ரூபா திமுகவால் கொடுக்கப்பட்டது. இது ஆனா மாற்று உருவாயிட்டு இல்லை. இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து இது போல காசு கொடுக்காம, இப்போ நீங்க சொல்ற பாஜகவும் காசு கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே கொடுக்காம நாம் தமிழர் வந்து ஒரு 40 லட்சம் ஓட்டுக்கிட்ட 30-40 லட்சம் கிட்ட ஓட்டுக்கிட்ட நெருங்கி. சரி, இந்த மாற்றம் எப்போ 40% மாறும்? அதுக்கு பதில் சொல்லுங்களேன். தனிச்சின்ன முடியாதுங்கிறீங்க. இல்லை சொல்லுங்க, அதுக்கு என்ன வழி இருந்தால் சொல்லுங்க சார். நாடு வந்து இருக்க சீர்கிட்டே போகுது சார். இது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம நிப்பாட்டணும். இவனா எப்போ திருந்துறது? நம்மளே அதுக்கான வழி உண்டு பண்ணுங்கிறீங்க. ஆமாம், ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். நீங்கள் நல்ல விஷயந்தான், வரவேற்கிறோம். ஆனால் எல்லாரும் வரவேற்கணுமே. இப்போ நீங்கள் 31 லட்சம் பேர் போட்டிருக்காங்கல்ல, இந்த 31 லட்சம் பேரும் அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ இளைஞர்கள் இன்றைக்கி போடுறாங்க, இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிற நாம் தமிழர்கள் போடுறாங்க. என்னை பொறுத்தவரை நாம் தமிழரை கடந்தும் கட்சியில் இல்லாதவர்கள் போட்ட ஓட்டு தான். ஆதரவாளர்கள் நிறைய பேர். ஆமாம், நிறைய பேர் ஆதரவாளர் நிறைய பேர் போடுறாங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இல்லை இந்த ஆதரவாளர்கள் சேர்ந்து இந்த 31 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு அவன் வீட்டில் ஒரு 4 பேருக்கு சொல்லி ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு 1 கோடி ஓட்டா வந்துருக்கணும்ல. ஏன் வரல? இது எப்போ வர்றது? கூட்டணி அமைஞ்சாதான் எனக்கு உறவுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் அந்த நிலைமை தான். தமிழ்நாட்டில் அந்த நிலைமை சார். நீங்கள் தேர்தலில் ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் அவன் வேற நம்ம வேற இருந்துட வேண்டியது தான். அப்போ நாம் சரியானவர்கள் என்று நிரூபிக்கிற போது அடுத்த வாய்ப்பு நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்ல. இப்போ விஜயகாந்த் எதிர்கட்சியாளர் இருந்தார். ஏன் விஜயகாந்த் அடுத்து ஜெயிக்க முடியல? ஏன் வர முடியல அவரால்? ஏன்னா அவர்கிட்ட ஒரு அரசியல் இல்லை. தேமுதிக, அதாவது அரசியலே இல்லாத ஒரு கட்சி வளர்ந்துக்குதுன்னா தேமுதிக தான். இன்னைய வரைக்கும் ஒரு காணொலி பார்த்தேன். விஜயகாந்த் மனைவி போலீஸ்காரங்களுக்கெல்லாம் விஜயகாந்த் கேப்டன் தான். அவன் விஜயகாந்த் கூட கேப்டன் என்னென்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது இருந்தாலும் எதனா வாங்கி கொடுத்துறானோ போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து சொல்லுது கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் அவர்கள் இந்த போலீஸ் வேஷத்தில் எவ்வளவு பெருமை சேர்க்கிற விதத்தில் உங்களுக்கு நடிச்சிருக்காரு சார். இதான் சார் அரசியல். இதுதான் தேமுதிக அரசியல். இதான் அரசியல். ஒரு நாட்டில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு மனுஷன் ஒன்னே ஒரு விஷயத்தை இந்த தமிழக மக்களுக்காக சட்டமன்றத்தில் பேசி இல்லை இந்த வரவை கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு ஒன்று காட்டுங்க. எதிர்கட்சி அது வேணா தனி மனித உதவிகள் நிறைய பண்ணிருக்காரு. என்ன உதவி பண்ணார்? தனி அதான் நீங்க உணவு கொடுத்தாரு, நிறைய தனி மனித உதவிகள் இருக்குல்ல. அப்படியா? இப்படிதானே சொல்றாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ தனி மனித உதவின்னா அதை ஒருத்தர் சொன்னார். யோ எம்ஜிஆர் மாதிரி பிறந்த நாளில் நம்ம நலத்திட்ட உதவிகளை செய்யணும் அப்படின்னு அந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான் ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், நம்ம வந்து அங்கே இங்கே சினிமா கம்பெனியாக அலைஞ்சு தேடணும், தேடி நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். இப்போ விஜயகாந்த் கஷ்டப்பட்ட மனுஷன், அங்கே போனால் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பல பேர் வருவோம். வரவன் எல்லாருக்கும் நம்மளால் வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதெல்லாம் வரவன் வயதாக சாப்பிட்டு போட்டோம், ஏன்னா பசியின் கொடுமையை அறிந்தவர்கள் நாம அப்படின்னு நான் தாங்க அதை சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ இதில் எங்கே வந்தார் விஜயகாந்த்? விஜயகாந்த் அதை தடுக்கலை, நான் அதை ஒத்துக்கிறேன் சார். கம்பேர் டு அதர் நடிகர்கள் விஜயகாந்த் பரவாயில்ல சார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லியோ நான் சாப்பாடே ஆகணும் முடியா அப்படின்னு சொன்னாரு. நம்ம அதை வரவேற்கிறோம். இந்த விஜயகாந்துக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? வடலூர் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். வடலூர் ஆர் கம்பைன்ஸ் என்எல்சியில் வேலை செய்கிற அந்த வேலை செய்த நபர்கள்லாம் அந்த பிஎஃப் பணத்தெல்லாம் போட்டு ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட சட்டம் ஒரு இருட்டறைக்கு கதை சொல்ல வராங்க. அப்போ ஒருத்தன் கருப்பாக ஒன்று பெறணுங்கிறான், கீழே சட்டம் இல்லாமல். வந்தவங்க பெரும்பான்மையவர்கள் பறையர்கள். பார்த்தோன்னா கருப்பாகிற நம்மால் முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அப்புறம் சினிமா டிஸ்கஷன்னா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த பிராந்தி அதுன்னு குடிக்கும்போது இல்லைங்க கொஞ்சம் சாராயம் கொஞ்சம் எனக்கு சுருக்குன்னு இருக்குன்னாராம். அதுலேருந்து அங்கேருந்து வரும்போதே கேரளா பிடிச்சின்னு வந்துடுவாங்களாம். அப்போது சிகரெட் பாக்கெட்டில் பீடியை போட்டு வச்சுருப்பாராம். இப்படி உருளை போல நம்மால் தான் சொல்லுது. அதுக்கு தான் வந்து அடுத்து வந்த படங்கள்லேயும் இந்த பறை மூலத்தை கொடுத்து இவங்க கையில் அடிக்க விட்டாங்களாம் இவர்கிட்ட. அப்போது
அதே அந்த குரூப் திரும்பவும் இவர் கொஞ்சம் நல்லா வந்த பிறகு சரி நாம் திரும்ப ஒரு படம் எடுப்போம். ஏன்னா அந்த இவரோட படத்தோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் பல வருஷங்கள் கழிச்சு வராங்க. வந்தவர் அந்த சாப்பிட்டு தாங்க வந்துருங்க. அப்புறம் அங்கே போனாலும் அண்ணன் அங்கே இல்லை, அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார். அப்படி பல தடவை அலைஞ்சி அவங்க விருத்தியாகி போயிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ இப்படி நடந்திருக்குங்கிறீங்க? நடந்திருக்கு. நான் ஆதாரம் இருக்குல்ல, அந்த கம்பைன்ஸில் இருந்தவங்களாம் இன்னும் இருக்கிறாங்கல்ல. அதால் நாம் ஒரு அரசியலே இல்லாத நபர் இல்லை ஒரு கட்சி தோக்கலாம் சார். சீமான் போன்ற அரசியல் உள்ளவர்கள் அவங்க தோக்க முடியாது, தோக்கக்கூடாது, தோக்க முடியாது. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் 100% தூய்மையான வச்சு தான் நான் இந்த அரசியலுக்குள்ளே வருவேன், அதிகாரத்துக்கு வருவேன்னா மக்கள் தூய்மையாக இருக்கணும்ல. நான் தான் டேட்டியாக இருக்கிறேன். நான் தான் எதை கொடுத்தாலும் போதும், நீ ஒரு ஆப்பிளை வீசுனா சாக்கில் வந்தாலும் எடுத்து கழுவிட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி ஒரு தூய்மையான அரசியலை நிலைநாட்ட முடியும்? உன்னை நான் திருத்துறேன்னா உன்னை அடிச்சு தான் திருத்தணும். நீ அடித்தா தான் கேட்பேன்னா, இல்லை உன்னை ஏமாத்தினா தான் நீ கேட்பேன்னா நான் உன்னை ஏமாற்றி தான் ஆகணும். அப்போ இது போல் பண்ணால் தான் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இது போல் பண்ணால் தாங்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வாய்ப்பே இல்லைங்க. இப்போ நீங்கள் கம்பேர் டு டிஎம்கே கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம கருப்பையா கூட சொல்லுவார், இவங்களாவது கம்பளை கட்டுவான், இவன் காதோடு அறுத்துன்னு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லுவார். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு என்ன நிலையில் இருக்குது இந்த கட்சி? அட்லீஸ்ட்டு ஒரு 4-5 பேர் போயிருந்தா கூட திமுக எம்பிக்கள் கேட்பதற்கான வாய்ப்பாவது இருக்கும்ல. அந்த வாய்ப்பு இன்னைக்கு போச்சு. அப்போ திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் நாட்டில் இல்லை, வேற எந்த கட்சியும் சரியில்லைன்னு ஒரு முடிவு வந்துடலாமா? நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க, தோத்தவெல்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்ல முடியுமா? அதால் எதிரிகள் பிரிந்திருந்தார்கள், அதை பயன்படுத்தி கொண்டு திமுக வெற்றி பெற்றது. எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம்